ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் ஆர்கே விச்சு சேனல். இன்றைக்கி ఉగాది డే vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. ஹாப்பி உகாதி எல்லாருக்கும். ஸோ நம்மளோட உகாதி எப்படி போச்சுன்றது vlogல பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உகாதி vlog வந்து ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க்னால வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. உகாதி மார்னிங் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் இருந்தோடனே குளிச்சுட்டு எல்லா பக்கமே முடிச்சுட்டு கேசரி ஸ்வீட் பண்ணலாம் தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உகாதி பச்சடி. நம்ம இப்போ உகாதி பச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது மாங்காய், உப்பு, மிளகு, புளி, வெல்லம். ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்து இந்த அறுசுவை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணால் உகாதி பச்சடி ரெடி. எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து புளியை தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக ஊறணுன்றதுக்காக லைட்டாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். என்னடா கையில் கரைக்கணும் பார்க்காது, இது இப்படி தான் பண்ணி ஆகணும், ஒரு ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் வேப்பம் பூ வந்து உப்பு கூட கசக்கி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். அது பண்ணிவிட்டு தென் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கணும். துருவின வெல்லம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை வெல்லம் மாதிரி இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பெப்பர், காரத்துக்கு பெப்பர், அந்த உப்பு தோற்பாப்பெலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. தென் மாங்காய், நல்லா ஒரு மாங்காய் வந்து குட்டி 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 ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டோன்னா நல்லா ஊறிடும். நம்ம உகாதி பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். உகாதி பச்சடி ரெடி ஆனதுக்கப்புறமா சாமியெல்லாம் பூ மாற்றிட்டு கேசரியாக உகாதி பச்சடியும் வச்சு சாமி கும்பிட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஊதுபத்தி, தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு நல்லபடியாக வந்து உகாதி இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் நல்லபடியாக போகணுன்னு சொல்லி சாமியை ப்ரே பண்ணிக்கிட்டேன். போக போக வருஷம்தாங்கிறது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பூஜை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வந்து பிச்சுக்குட்டிக்கு அட்மிஷன் போட்டிருந்தோம் ஸ்கூலில். அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க யூனிஃபார்ம் மெஷர்மெண்ட்காக வர சொல்லி. அதனால் அவங்க நானுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ரொம்ப ஜாலியாகவே வெளியே போனோன்னாவே ஒரு குஷி ஆகிடும். ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்லிப் எல்லாமே காமிச்சிட்டு ட்ரெஸ்ஸு தான் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 1 இயர்க்கு வந்து 4 sets ஆஃப் பனியன் சம்திங் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ட்ராக் ஒரு 3 sets சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஆனால் யூனிஃபார்மில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. இப்போ தான் குட்டி குழந்தைய கையில் வாங்கின மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஷூலாம் போட்டு அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அவனும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். யூனிஃபார்ம் போட்டு அங்கே போகிறது, இங்கே நடக்கிறது, சேரில் உட்காராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கே அவங்க ஸ்கூலில் வந்து சர்க்கஸ் மாதிரி பார்க் மாதிரிலாம் இருக்குல்ல, அங்கே வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை. அப்படி ஒரு அழுக டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளோ அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நம்மளோடதுலேயே விலாக் ஒரு 2-3 விலாக் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த ட்ராம்போலின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துக்கு தான் வந்து வச்சுக்கிட்டே கூப்பிட்டு போயிருந்தோம். சும்மா ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. இங்கே ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் சொல்லி அங்கே போனால் அந்த ட்ராம்போலின் கரெக்டாக தான் நேம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஜம்ப் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருந்தால் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த வீடியோ எடுத்தப்போ 2 days முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அவன் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தோமோ அதே இடத்துல உட்காந்து வச்சுக்கிட்டே விளையாடுறதையுமே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம பசங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது குட்டீஸ்னாவே சூப்பர் தான். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டு இன்றைக்கி உகாதின்றதால வீட்டில் தாத்தா பாட்டிக்கெலாம் வந்து சாமி கும்பிட்டுருந்தோம். நான்வெஜ் வச்சு ஈவினிங்காக எல்லாமே முடிச்சுட்டு சூப்பராக நம்மளோட உகாதி இப்படி தான் போச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். டேக் கேர், பாய்.